நம்ம எல்லாருமே கேட்காத ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பணவீக்கம், இன்ஃப்ளேஷன், பணம் மதிப்பிழப்பு இப்படின்ற டேர்ம்ஸ் நம்ம ரொம்ப கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் நிறைய சொல்லுவாங்க. பணம் அதோட மதிப்பை இழந்துட்டே வருது, இல்லைனா பணவீக்கம் ஆகுது, பொருட்களோட விலை அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நியூஸில் கேள்விப்படுவோம். நம்ம அதை ரியல் லைஃப்லையும் பார்க்குறோம். ஆக்சுவலாக நம்மளோட பொருட்கள் நம்ம வாங்குற ப்ரைஸ் கூட்ஸ் பார்த்தீங்கன்னா விலைவாசி ஏறிட்டே போகுது. ஆனால் நம்ம யோசிக்கிறது இல்லைன்னா இந்த இன்ஃப்ளேஷன் கான்செப்டை யார் டிஃபைன் பண்ணுறாங்க, ஏன் இதை ஆக்சுவலாக நார்மலாக சொல்கிறாங்க, எதனால் இதை ட்ராக் பண்ணணும், இது யாரும் நம்ம ஃபுல்லாக நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா எக்கானமி படித்தவங்க எல்லாம் ஃபைனான்ஸ் படித்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். பட் நம்ம யாருக்குமே பார்த்தீங்கன்னா இதை பற்றி நமக்கு ஃபுல்லாக தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்ஜினியரிங் படித்தேன், எனக்கு இதில் சுத்தமாக பெருசாக ஐடியா கிடையாது முன்னெல்லாம். ஸோ எக்கானமிக்ஸ் கேட்டிங்கன்னா ரொம்ப நேரம் சிஎன்பிசி டிவி இல்லைனா ஒரு பொருளாதார நிபுணர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக பேசுவாங்க. நமக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும், என்ன சொல்கிறாங்கன்னே புரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த விஷயத்தை தான் நம்ம கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன் இந்த வீடியோவில். ஸோ ஏன் இன்ஃப்ளேஷன் இருக்குது, ஏன் நம்ம அதை அக்செப்ட் பண்ணணுன்றதெல்லாம் இந்த வீடியோ கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்ற கான்செப்டை நம்ம புரியணும்னா மணி, ஏன்னா மணியை பேஸ் பண்ணி தான் இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்க இல்லையா. பணம் அப்படின்றது இருக்கிறதுனால தான் பண மதிப்பிழப்பு இல்லைனா பணவீக்கம் அப்படின்ற கான்செப்ட் வராங்க. 2% இன்ஃப்ளேஷன் இருக்குது, 5% இருக்குது, 7% இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எனக்குலாம் ஃபஸ்ட்லாம் நியூஸில் பார்க்கும்போது பெருசாக எனக்கு புரியல. ஏன்னா தமிழில் வேறு நியூஸ் இருக்குமா, பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, பணம் மதிப்பிழப்பு. இது புரியுது, வீக்கம் அப்படின்னா என்ன வீக்கம் ஆகுது, பணம் வீக்கமான என்ன அர்த்தம் அப்படின்றது எனக்கு புரியல. ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் வீக்கம்னா பணம் அதோட மதிப்பு இழக்குது, அதோட மணியோட வேல்யூ ஷ்ரிங்க் ஆகுது. அதை வீக்கம்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வீக்கம்னு ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக பணம் சுருங்குதுன்னு வேணால் சொல்லலாம், பணத்தோட வேல்யூ சுருங்குது. ஸோ அது எனக்கு எக்ஸாக்டாக தமிழ்ல என்னன்னு சொல்லலை, மணியை வச்சு தான் ஆக்சுவலாக வந்துச்சு. ஸோ மணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கவர்மெண்ட்டில் ஆக்சுவலாக முக்கால்வாசி கவர்மெண்ட் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நியூஸில் அதை பற்றி அதை மெஷர் பண்ணி நமக்கு இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்க. பட் முதல்ல இந்த மணின்றது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மூலமாக உருவாகலை, மக்கள் அவங்களுக்குள்ள பரிமாறிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் மணி. ஸோ அது ஒரு பொற்காசுகளாக இருக்கலாம், எல்லாம் சீஷெல்ஸ், ராய் கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு தீவில் ராய் கற்கள் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள் அவங்களுக்குள்ள பரிவர்த்தனை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் பார்த்தீங்கன்னா பணம், மணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாளடைவில் பார்த்தீங்கன்னா தங்கம் ஆக்சுவலாக பணமாக யூஸ் பண்ணப்பட்டது. கோல்டு தான் எல்லாருமே பணமாக யூஸ் பண்ணாங்க. ஸோ கோல்டு ஏன் யூஸ் பண்ணாங்கன்னா அது நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அது ரொம்ப ஸ்கேர்ஸ், அது ரொம்ப ஈஸியாக ஸ்டோர் பண்ண முடியாது, அவ்வளோ சீக்கிரம் அழியாது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் மாறாது. ஸோ கோல்டு எல்லாருமே யூஸ் பண்ணாங்க. பட் ஒரு பாயிண்ட் என்னன்னா கோல்டை பேக் பண்ணி பேப்பர் ரிசிப்ட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அப்படி தான் யூரோப்பில் ஆரம்பிச்சது, லண்டன், பிரிட்டிஷ் மொனார்க்கின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அங்கே ஆரம்பிச்சது நான் கோல்டுக்கு பதிலாக பேப்பர் ரிசிப்ட் தரேன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் கவர்மெண்ட்ஸ் என்ன பார்த்தாங்கன்னா, நம்ம கோல்டாக வச்சா நமக்கு அதுக்கு மேலே நமக்கு இருக்கிற கண்ட்ரோலை விட நம்ம பேப்பர் பேக், கோல்டு பேக் பேப்பர் மணி வச்சா நமக்கு கண்ட்ரோல் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பிச்சுதான் இன்றைக்கி பேப்பர் மணி நிற்குது, ஃபியாட் மணி. ஸோ இந்த மணியோட ப்ராப்பர்ட்டி மக்களுக்குள்ள பரிமாறப்பட்ட மணியாக இல்லாமல் ஒரு சென்ட்ரல் பார்ட்டி கண்ட்ரோல் பண்ணுற மணியாக மாறினதுனால தான் அதை நம்ம மெஷர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கே வந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அவங்க மெஷர் பண்ணி நான் 2% இன்ஃப்ளேஷன், 5% இன்ஃப்ளேஷன் சொல்லிட்டு நமக்கு நம்பர்ஸை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. முக்கால்வாசி பேருக்கு நமக்கு சுத்தமாக புரியாது, என்ன பண்ணுறாங்க, எப்படி இதோட மெஷர் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது, எப்படி அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மெஷர்மெண்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, யார் இதை டிசைட் பண்ணுறாங்க, எவ்வளோ இருக்கணுன்றதுலாம் பெருசாக ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிலாம் யாரும் பண்ணல. நிறைய மெஷர் பண்ணுவாங்க, சிபிஐன்னு சொல்லுவாங்க, ஏகப்பட்ட விஷயம் பண்ணாலுமே இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்ட் சயின்ஸான்னு கேட்டால் கிடையாது, பர்ஃபெக்ட் மேத்தான்னு கேட்டால் கிடையாது. எப்படி இந்த 2% இன்ஃப்ளேஷன் சொல்லிட்டு ஒரு கோல்டன் ரூல் இருக்குது, அது எப்படி உருவாக்குனாங்கன்னா, நியூசிலாண்டில் ஒரு எக்கானமிஸ்ட் ஒரு ப்ரொஃபஸர் நினைக்கிறேன், அவர் பார்த்துட்டு 2% இன்ஃப்ளேஷன் வச்சா நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் ரொம்ப ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ்லாம் பண்ணியோ இல்லை அந்த மாதிரிலாம் பண்ணலை. அவர் என்ன நினச்சாருன்னா 2% இன்ஃப்ளேஷன் இருந்தால் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சார். பேசிக்காக என்ன சொல்ல வராங்கன்னா, உங்ககிட்ட ஒரு 1000 ருபீஸ் நீங்கள் இருக்குன்னா அடுத்த வருஷம் நீங்கள் அது உங்களுக்கு 980 ருபீஸாக தான் இருக்கும். ஸோ 2% உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு. நீங்கள் 100 ருபீஸ் வச்சுருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் 90 ருபீஸ் தான் அதுக்கான வேல்யூ இருக்கும். ஸோ இப்படி 2% மட்டுமே இன்ஃப்ளேஷன் எவ்ரி இயர் இருந்தால் அது நல்ல விஷயம், நம்ம பெருசாக வரி பண்ண வேணாம், ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க. பட் இது கேட்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும், 2% தானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு 40 இயர்ஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ 20 வயசு இருக்கிற ஒரு ஆள், இல்லை 25 வயசு இருக்கிற ஒரு பர்சன் 2% இன்ஃப்ளேஷன் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு 1 லட்ச ரூபாய் சேர்த்து வச்சிருக்காருன்னா பேங்க்கில் 2% இன்ஃப்ளேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 40 வருஷம் கழிச்சு அந்த 1 lakh ருபீன்றது 45,000 மாறி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதியை விட கம்மியாக இருக்குது. ஸோ 2% இன்ஃப்ளேஷன் பேசிக்காக என்ன சொல்ல வருதுன்னா, காசை நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அதோட வேல்யூ இழந்துடும். நீங்கள் எவ்வளோ ஒரு விஷயத்தை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதோட அதிகமான காசு கொடுத்து தான் வாங்கணும். உங்கள் பணத்தோட மதிப்பு இழந்துட்டே வருது. ஸோ என்னன்னா இது என்ன மக்களை ஃபோர்ஸ் பண்ணுதுன்னா, நிறைய பேருக்கு கான்செப்ட் புரியாதது, இல்லை போராக இருக்காங்க, இல்லைனா லோவர் மிடில் கிளாஸில் இருக்காங்கன்னா என்ன இது என்கரேஜ் பண்ணணும்னா, நீங்கள் காசை சேமிக்காதீங்க, ஜஸ்ட் செலவு பண்ணுவீங்க. ஏன்னா நான் யோசிச்சு பாருங்களேன், நான் காசு வச்சிருக்கேன், நான் அதை அப்படியே எடுத்து பெட்டிக்குள்ளே பூட்டி வச்சு எடுத்துறதுனா எனக்கு கம்மியான விஷயம் தான் வாங்க முடியும். அப்படின்னா நான் இன்றைக்கே அந்த காசை செலவு பண்ணி நான் நல்லா வாழ்ந்துட்டு போயிடுவேன், எதுக்கு சேர்த்து வைக்கணும். ஸோ அந்த சேவிங் இல்லைனா இந்த இன்வெஸ்டிங் அந்த கான்செப்டே
கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த இன்ஃப்ளேஷன் கான்செப்ட் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாகுது இன்ஃப்ளேஷன் இருக்கிறதுனால. ஸோ அவங்க வந்து நான் இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன், இன்ஃப்ளேஷன் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் டிவிலலாம் பார்த்தீங்கன்னா சன் நியூஸ் இல்லைனா வந்து ஒரு என்டிடிவி, ஏதாவது ஒரு என்டிடிவி ப்ராஃபிட், இந்த மாதிரி ஒரு சேனல் எடுத்தீங்கன்னா நம்ம போர் அடிக்கும், நமக்கு கேட்கவே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சரி ஓகே, நான் வந்து சேவ் பண்ணல, இன்வெஸ்ட் பண்ணால் வந்து நான் வந்து இந்த விஷயத்துல நான் வெளியே வர முடியும், இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இப்படி இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டிஃபால்ட்டாக மியூச்சுவல் ஃபண்ட் பேசுகிறாங்க. இப்போ அது மேலே இருக்கிற ஒரு கிரேஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சாலுமே மியூச்சுவல் ஃபண்ட் தான் வந்து டிஃபால்ட் ஆப்ஷன். நிறைய விஷயம் தெரியாது, நான் என்னால் ஸ்டாக்லாம் வந்து என்னால் பார்க்க முடியாது, ஃபண்டமெண்டல் இன்வெஸ்டிங் எனக்கு தெரியாது, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண தெரியாது, நான் வந்து வேல்யூ ஸ்டாக்ஸ் பிக் பண்ண தெரியாது, எனக்கும் தெரியாது, நானும் வந்து பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஈஸியாக என்ன இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, ஆல்ரெடி வந்து பேக்கேஜ் பண்ணி விற்கிறாங்க, நம்ம போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு. பட் என்னன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. அதில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், ஃப்ளெக்ஸி ஃபண்ட், தீமேட்டிக் ஃபண்ட்ஸ், செக்டார் பேஸ் ஃபண்ட்ஸ், ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை பார்த்து நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு நம்ம எதை வாங்குறதே தெரியாது. அப்படியே நம்ம எதையாவது நம்ம நம்பி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது கரெக்டான ஒரு ஃபண்டாக இருக்குமானு தெரியாது. இந்த எல்லா ஃபண்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று இருக்கும், எக்ஸிட் லோடுன்னு ஒன்று போடுவாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மணியில் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு நிறைய ஃபீஸ் போயிருக்கோம் நம்ம பார்க்காமையே. நம்ம ப்ராஃபிட் எடுத்தாலும் சரி இல்லை லாஸ் ஆனாலும் சரி ஃபீஸ் கட்டி தான் ஆகணும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்டிங் பண்ணி நான் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. நம்ம சொல்லுவாங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க, கரெக்டு தான், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பண்ணது எவ்வளோ பெட்டர். பட் இருந்தாலுமே எதுக்காக இந்த சிஸ்டம் இப்படி இருக்கு? நான் இன்னும் இன்ஃப்ளேஷன் இருக்கும், நீங்கள் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணுங்க, எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா மணியோட கண்ட்ரோல் வந்து மக்களுக்குள்ள இருந்தது இல்லாமல் ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட வந்து கண்ட்ரோல் போயிடுச்சு. தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க தான் சொல்லுவாங்க, ஓகே இந்த வருஷம் இவ்வளோ இன்ஃப்ளேஷன், அடுத்த வருஷம் 5% இன்ஃப்ளேஷன், நீங்கள் வந்து அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணுங்க, இந்த வருஷம் இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்குது, நீங்கள் ஜாலியாக செலவு பண்ணலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ சிஸ்டம் வந்து இப்படி இல்லாமல் ஒரு கவர்மெண்ட்டோ இல்லை வந்து ஒரு பாலிசி மேக்கர் தான் வந்து சொல்லுவார் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லிட்டு, இல்லை எல்லாமே வந்து யூஎஸோட ஃபெட் பாலிசியை தான் பார்த்து நம்ம டிசைட் பண்ணணும், இல்லைனா வந்து எவ்வளோ வந்து கவர்மெண்ட்டில் வந்து இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க இந்தியாவில். ஸோ இது மாதிரி நிறைய நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் மக்களுக்கான மணி மக்களே வந்து அவங்களுக்குள்ள பரிமாறிக்கலாம், யாரும் தேர்ட் பார்ட்டி இல்லை, ஃபிக்ஸ்டாக தான் சப்ளை இருக்குது, இன்ஃப்ளேஷன் கான்செப்ட் இருக்க போகிறது இல்லை, அதுக்கு ஆப்போசிட்டாக டீஃப்ளேஷன் கான்செப்ட் இருக்க போகுது. டீஃப்ளேஷன் ஒரு எக்ஸாக்ட் ஆன்சர் கிடையாது இன்ஃப்ளேஷனுக்கு. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து மணியை வந்து முன்ன மாதிரி மக்களுக்கு பயனுள்ளதாக மாற்றிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தால் அதுக்கு வந்து இந்த இன்ஃப்ளேஷன் இந்த கான்செப்ட் மக்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறது நிறைய விஷயங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹார்ட் அசெட்ஸில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், ஹார்ட் மணின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹார்ட் மணி வந்து கோல்டு. ஏன்னா ஃபிசிக்கலாக இருக்குது, நான் வாங்கி வச்சேன்னா வந்து நம்ம வீட்லேயே இருக்கும், நான் யாரையும் நம்பி இல்லை, என் கோல்டு என்கிட்ட தான் இருக்குது, வீட்டில் தான் இருக்குது, இல்லை லாக்கரில் இருக்குது, என் கண்ட்ரோலில் இருக்குது. பட் நீங்கள் சொல்கிற இந்த மற்ற விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்ககிட்ட பேரர் அசெட் கிடையாது. பேரர் அசெட்னா நீங்களே அசெட் வச்சிருக்கலாம். ஒரு ரியல் எஸ்டேட் வந்து பேரர் அசெட், கோல்டு வந்து பேரர் அசெட். அதே மாதிரி பிட்காயினும் பார்த்தீங்கன்னா வந்து பேரர் அசெட். ஸோ பிட்காயின் வந்து டோட்டலாக 21 மில்லியன் பிட்காயின் தான் டோட்டலாகவே வந்து சப்ளைல இருக்க போது. அது வந்து பிளாக் செயின் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியில் ஒர்க் ஆகுது. ஸோ எப்படியுமே வந்து நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு டேரெக்டாக வந்து பண பரிவர்த்தனை செய்ய முடியும், டிரான்சாக்ஷன் நீங்களே பண்ணிக்கலாம். பேங்க் வந்து வெரிஃபை பண்ண வேணாம், பேங்க் வந்து உங்கள் சென்ட்ரலாக உட்காந்துருக்க மாட்டாங்க அந்த டிரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ மக்கள் வந்து பரிமாறிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் பிட்காயின். அந்த பிட்காயின் மணியாக செயல்படுறதுக்காக தான் உருவாக்குனாங்க. இன்னைக்கு வந்து அது கிரிப்டோ கரன்சி அப்படின்ற ஒரு போர்வையில் அடக்கப்பட்டாலும் பிட்காயின் வந்து மணியாக யூஸ் பண்ணதுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ அதுக்கான நாள் கண்டிப்பாக வரும். பட் மக்கள் வந்து நம்ம இன்ஃப்ளேஷனால தான் நம்ம கஷ்டப்படுறோம், இன்ஃப்ளேஷன் ஏன் உருவாகுது நம்ம ரொம்ப தோண்டி போய் பார்த்தோம்னா நிறைய விஷயம் நமக்கு தெரிய வரும். ஸோ அதனால் இன்ஃப்ளேஷன் கான்செப்ட் இருக்குது நம்ம எல்லாருக்கும் முக்கால்வாசி பேருக்கு தெரியும். பட் அதை எப்படி பீட் பண்ணி நம்ம வந்து லைஃப்பை வந்து நம்ம சம்பாரிச்ச காசை நம்ம ஒழுங்காக அதோட வேல்யூவை வந்து காப்பாற்றுறதுன்றது தான் மேட்ரு. காசை ஈஸியாக சேமிக்கலாம், பட் அந்த காசோட வேல்யூவை சேமிக்கிறது கஷ்டம். ஸோ அதை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா வந்து காசு எப்படியா சேமிக்கின்றது, காசோட வேல்யூவை சேமிக்கின்றது தான் நம்மளோட கோல். மணியை சேவ் பண்ணுறதுல மணியோட வேல்யூ. ஸோ மணியோட வேல்யூ நீங்கள் எப்படிலாம் சேவ் பண்ணுறீங்கன்றது கமெண்ட்டில் போடுங்க. பிட்காயினை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் போடுங்க. ஸோ இந்த இன்ஃப்ளேஷனை பற்றினா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், தமிழ் பிட்காயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.